இப்ப இந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்துல சென்சார் போர்டு மீண்டும் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தனி நீதிபதி மறு ஆய்வுக்கு உட்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் தணிக்கை வாரியம் அவ்வாறு செய்வதற்கான வாய்ப்பில்லை. அவ்வாறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றால் அது தணிக்கை வாரியத்திற்கு ஆதரவான உத்தரவாக தான், அதாவது அவர்களுக்கு சாதகமான ஒரு உத்தரவாக தான் பார்க்கப்படும். ஏனென்றால் அவர்களை தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரைக்கும் 5 பேர் கொண்ட குழு படத்தை பார்த்து ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதனால் நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடிவு செய்தோம். மறு ஆய்வில் மொத்தம் 9 பேர் இருப்பார்கள். இந்த படத்தில் ராணுவம் சார்ந்த பல்வேறு காட்சிகள் இருப்பதால் ராணுவத்தினுடைய ஒரு நிபுணர் உட்பட 9 பேர் படத்தை பார்த்து அவர்கள் முடிவு செய்வார்கள். அதன் பின்னர் தான் இந்த படத்திற்கு சான்றிதழ் அளிக்கப்படும். அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதாக நாங்கள் முடிவெடுத்தால் 20 நாட்களுக்குள் அதற்கான குழுவை அமைப்போம். அதாவது ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த 5 பேர் கொண்ட குழு இல்லாமல் புதிதாக 9 நபர்கள் கொண்ட குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் படம் பார்ப்பார்கள். அந்த குழு அமைப்பதற்கு 9 நாட்கள் ஆகும். அவர்கள் படத்தை சான்றிதழ் அளிக்க முடியும். இதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய நிலைப்பாடு. 5 நபர்கள் பார்த்தாலும் கூட அதில் சில எதிர்கருத்துக்கள் இருப்பதால் நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடிவு எடுத்திருக்கிறோம். ஒரு படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு முன்பாக படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கு தணிக்கை வாரியத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. தணிக்கை வாரிய தலைவரினுடைய தனிப்பட்ட அதிகாரம் அதற்கு இடமளிக்கிறது. எனவே நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஜனநாயகன் பட குழுவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படும், அதாவது குறிப்பிட்ட மாறுதல்களை செய்தால் சான்றிதழ் வழங்கப்படும் என்று எங்களுக்கு 22ஆம் தேதி டிசம்பர் 22ஆம் தேதியே தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாறுதல்களும் செய்யப்பட்ட நிலையில் எதற்கு மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும்? 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் அளித்த தகவலின் அடிப்படையிலேயே எங்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகன் படக்குழுவினுடைய வாதம். ஆனால் தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி கூறிவிட்டாலே சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது எதுவும் கிடையாது. சான்றிதழ் வழங்கப்படும் வரை படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு தங்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தான் ஜனநாயகன் தணிக்கை வாரியம் சார்பில் தெரிவித்திருக்கிறது. எனவே அந்த மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா இல்லையா என்பதையே தனி நீதிபதி தான் முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் இந்த வழக்கு தனி நீதிபதிக்கு கொண்டு அங்கு வாத பிரதிவாதங்கள் வைக்கப்பட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா இல்லையா என்பதை மீண்டும் தனி நீதிபதி தான் தெரிவிக்க வேண்டும். இப்ப இன்னொரு பக்கம் தமிழக சட்டமன்ற தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய வேளையில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் படத்தின் ரிலீஸும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சூழல் எப்படி இருக்கு மதி? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏப்ரல் 3வது அல்லது கடைசி வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஏப்ரல் 2வது வாரத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கடந்த கால நடைமுறைகளின்படி தமிழகத்தை பொறுத்தவரை பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் கட்டாயமாக தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று பிப்ரவரி கடைசி வாரம் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் கட்டாயம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரிலே நான் பார்த்தோம், பல்வேறு அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கின்றன. அரசியல்வாதிகளை சாட்டையால் அடிப்பது போன்றும் அரசியல்வாதிகளினுடைய ஊழல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை விமர்சிப்பதும் போன்ற பல்வேறு காட்சிகள் இருக்கின்றன. அதாவது தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். அதன் பின்னர் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளுக்கு சென்றுவிடும். காவல்துறை நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் கூட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளுமே தேர்தல் ஆணையத்தினுடைய வசம் சென்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் கூட தேர்தல் அதாவது அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களும் காட்சி அமைப்புகளும் இருப்பதால் இந்த படத்தை, அதாவது ஒன்று தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே இந்த படத்தை வெளியிட வேண்டும், அல்லது படத்தை வெளியிடுவதற்கு முன்பாக தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டால் இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட படத்தை வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த படத்தில் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன, அரசியல் சார்ந்த பல கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே இந்த படத்தை வெளியிடுவதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த படத்தை வெளியிட வேண்டுமா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் தான் அந்த நேரத்தில் முடிவு செய்யும். ஒருவேளை சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டாலும் கூட இந்த படத்தை தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே அவர்களால் வெளியிட்டு விட முடியாது. ஏனென்றால் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு செல்லும் நிலையில் படத்தில் பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களும் இருக்கக்கூடிய நிலையில் படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும். ஏனென்றால் இந்த படம் வழக்கமான ஒரு நகைச்சுவை படமோ அல்லது த்ரில்லர் படமோ ஆக்ஷன் படமோ கிடையாது. இந்த படத்தில் பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களும் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெறுவது கட்டாயமாகும். எனவே
படம் வெளியாவதற்கு முன்பாகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் இந்த படத்திற்கு மேலும் சிக்கல் ஏற்பட்டு படத்தை வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெறுவதும் கட்டாயமாகும்.